வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைலில் எப்படி சிக்கன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இது கொப்பரை தேங்காய் இந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் நம்ம நார்மல் தேங்காய் எடுக்கணும், கொஞ்சம் அடுப்பு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணால் போதும், அப்புறம் இந்த சிக்கனுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். ஏன்னா இது ரொம்ப ட்ரையாக இருக்கனால நல்லா அரைச்சிடலாம். இப்போ தான் இது கூட இதை நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 5 லவங்கம், ஒரு 4 முந்திரி இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்ம இது கூட உங்கள்கிட்ட பழுத்த மிளகா இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க, இல்லை பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 7 பல் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டு நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம், கொஞ்சமாக புதினா, நான் ஒரு 15 இலை எண்ணெய் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ நான் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் புதினா அரைச்சி வச்சிருந்தாலும் அந்த பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம கொப்பரை தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நம்ம மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்ந்து போதும். சேர்த்துட்டு நம்ம சிக்கனை ஒன்றுனா வச்சிடலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். இந்த சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. சிக்கன் வதங்கும் போது அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நம்ம தயிர் சேர்த்து நல்லா வதக்காச்சு. இதை சேர்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம், அப்புறம் பத்தலைன்னா சால்ட்டு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் மிளகு தூள் வர லாஸ்ட்டில் போட்டோம்னா, அதனால உங்கள் காரத்துக்கு பார்த்து போட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் தனியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணி ஒரு கப் ஊற்றிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்பப்போ நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். நம்ம வேக வரைக்கும் வச்சுருந்தா போதும். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் சீரகம் தூள், கொஞ்சமாக க்ரஷ் பண்ண கருவேப்பிலை. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் மூடினா போதும். இப்போ நம்ம சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது ஆந்திரா சிக்கன் ரொம்ப சூப்பரா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். செஞ்சு பாருங்க. 15 மினிட்ஸ்ல இருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் தான் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.